அத்தியாயம் 10. கோபம் குறையாதா? மலையநல்லூரில் பகல் பொழுது உச்சி வெயில் காய்ந்து கொண்டிருந்தது. தலையிலே கஞ்சி கலாயம் சுமந்து கொண்டு முகத்திலே வழியும் வியர்வை துடைத்து கொண்டே நடந்து வந்தாள் பொன்னி. அவள் மனம் எதையோ எண்ணி பார்த்தது. அண்ணன் தொடங்கிய இரவு பாடசாலையில் சென்று பிறருக்கு எழுத கற்றுக் கொடுத்தது தவறா? எத்தனையோ பேர் எழுத கற்றுக்கொண்டு தங்கள் உறவினர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். நாள்தோறும் பத்திரிகை படிக்கிறார்கள், நூல்கள் படிக்கிறார்கள். இவர் ஏன் எனக்கு கடிதம் எழுத வேண்டும்? இவர் மனதில் உள்ளதை தெரிந்து கொண்டேன். பொருந்தி வராத ஆசைகளை ஏன் மனதில் வளர்த்து கொள்கிறீர்கள் என்று கேட்டேன். சிரித்து கொண்டு போனாரே தவிர சிந்தித்து கொண்டு போனதாக தெரியவில்லையே. அவர் தந்தையின் கையில் அகப்படும்படியாக கடிதம் எழுதுவது? அதை எடுத்து கொண்டு வந்து அவர் தந்தை என் வீட்டில் கத்திய போது என் தாயும் தந்தையும் எவ்வளவு வேதனை அடைந்தார்கள். பெற்றோர்களுக்கு வேதனை தரவா பெண்ணாக பிறந்தேன்? இப்படியெல்லாம் அந்த 16 வயது பெண் எண்ணி எண்ணி வருந்தினாள். தாயும் தந்தையும் அவளிடம் முகம் கொடுத்து பேசுவதில்லை. அக்கா வள்ளியும் அண்ணனுமே அவளுக்கு ஆறுதலாக இருந்தார்கள். ஒரு பெண்ணுக்கு அவளுடைய அழகும் இளமையுமே பகையாக நிற்கலாமா? அதனாலேயே அவள் துன்பங்களை சுமக்கலாமா? இயற்கை பெண்களுக்கு கவர்ச்சியை கொடுத்திருக்கிறது, கூடவே கண்ணடிப்படும் நிலையும் கொடுத்திருக்கிறது. பெண் திடமான நெஞ்சோடு வாழ்ந்து தனக்கு வரும் எல்லா வகையான அடிகளையும் தாங்க வேண்டி இருக்கிறது என்றெல்லாம் எண்ணிக்கொண்டே நடந்தவள் திடுக்கிட்டாள். திடீரென்று மிதிவண்டியில் வந்து கண்ணன் அவள் எதிரே நின்றதுதான் காரணம். இப்படியெல்லாம் வந்து நின்று ஏன் என் மானத்தை வாங்குகிறீர்கள்? கடிதம் எழுதி என்னை அவமானப்படுத்தியது போதாதா? இன்னும் என்ன செய்ய போகிறீர்கள்? வழியை விட்டு போங்கள். நான் என் அப்பாவுக்கு கஞ்சி கொண்டு போகிறேன் என்று கோபத்தோடு பேசினாள். அதோ அந்த மரத்தடியில் நின்று பேசலாம் வா என்று அழைத்தான் கண்ணன். எந்த மரத்தடியிலும் நின்று பேச நான் தயாராக இல்லை. உங்கள் வேலையை பார்த்து கொண்டு போங்கள் என்று எரிந்து வீழ்ந்தாள். இத்தனை கோபத்திற்கும் நான் தான் காரணம் பொன்னி. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. உன்னை மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். என்னை ஏன் நீங்கள் கெஞ்சுகிறீர்கள்? நீங்கள் ஒன்றும் கெஞ்ச வேண்டாம், போங்கள். உன்னை கையெடுத்து கும்புகிறேன். உன் காலில் வேண்டுமானால் விழுகிறேன். ஏன் இப்படியெல்லாம் பேசி என்னை வதைக்கிறீர்கள்? இப்போது வழிவிடப் போகிறீர்களா இல்லையா என்று கோபத்தோடு கேட்டாள். உன் கோபம் கொஞ்சம் கூட குறையாதா பொன்னி? உனக்கு இரக்கமே கிடையாதா? இரக்கம் காட்டி பேசியதற்கு தான் கடிதம் எழுதி பரிசு கொடுத்து இருக்கிறீர்களே, அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். நீங்கள் எதற்கும் என் முன் வர வேண்டாம், போங்கள் என்று சொல்லிவிட்டு அவனை தாண்டி நடந்தாள். அவன் மிதிவண்டியை தள்ளி கொண்டு அவள் பின்னாலேயே போனான். என்னை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல் பொன்னி, நான் உடனே போய்விடுகிறேன் என்று கெஞ்சினான். அவள் பதிலே பேசாமல் நடந்து கொண்டு இருந்தாள். தெரிந்தவர்கள் ஒருவர் இருவர் அந்த வழியே வந்து கொண்டிருப்பதை பார்த்தான் கண்ணன். பேசாமல் மிதிவண்டியில் ஏறிச் சென்றான். மறுநாளும் பொன்னி பகல் வேளையில் கஞ்சி சுமந்து கொண்டு வந்தாள். அப்போது மிதிவண்டியில் வந்து வழியை தடுத்தான் கண்ணன். உங்களுக்கு இதுவே வேலையாக போய்விட்டது. நான் இனிமேல் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. உங்களுக்கு மகிழ்ச்சி தானே என்று கோபத்தோடு கேட்டாள். உன் கோபம் இன்றைக்காவது குறைந்திருக்காதா என்று எண்ணிதான் வந்தேன். உனக்கு கடிதம் எழுதி துன்பம் கொடுத்ததற்காக என் உள்ளம் எப்படி வேதனைப்பட்டது தெரியுமா? அதை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் வந்தேன். உங்களை வரவேண்டாம் என்று தானே சொல்கிறேன். நீங்கள் ஏன் வருகிறீர்கள்? எனக்கு வழிவிடுங்கள். நீ மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் என் மனதுக்கு நிம்மதியாக இருக்கும். அதற்காகத்தான் வருகிறேன். நீங்கள் உங்கள் மனம் போல ஏதாவது செய்து என்னை அவமானப்படுத்துவீர்கள். பிறகு மன்னிப்பு கேட்டுக்கொள்வீர்கள். எல்லாவற்றையும் நாம் மன்னித்து கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் பெண்களிடம் ஆண்கள் நடந்து கொள்ளும் முறையா? என்னை தவறாக நினைக்காத பொன்னி. உங்களை தவறாக நினைப்பதற்கு நான் யார் என்று கேட்டுக்கொண்டே வழியில் குறுக்கே நின்று கொண்டிருந்த கண்ணனை சுற்றி கொண்டு மேலே நடந்தாள். நான் கேட்பது உன்னிடம் மன்னிப்பு. அதை தருவதில் உனக்கு என்ன நஷ்டம் பொன்னி என்று கேட்டுக்கொண்டே பின்னால் வந்தான் கண்ணன். யாராவது பார்க்கப் போகிறார்கள். எதையாவது எங்கள் அப்பாவிடம் போய் சொன்னால் அவர் பொறுத்து கொள்ள மாட்டார். உயிரையே விட்டு விடுவார். என் பின்னால் வராதீர்கள், போங்கள் போங்கள் என்று சொல்லி கொண்டே நடந்தாள். இவர்களை பார்த்து கொண்டே கருப்பன் போனான். கருப்பன் கண்ணனின் தந்தை கதிரேசனுக்கு வேண்டியவன். அவனை பார்த்ததும் கண்ணன் பொன்னியோடு பேசுவது நிறுத்தி கொண்டான். மிதிவண்டியில் ஏறி வீட்டுக்கு திரும்பினான். மறுநாள் பக்கத்து ஊரில் சந்தையில் பல வகை பொருள்களும் கிடைக்கும். விலையும் சற்று மலிவாக இருக்கும். அதனால் மக்கள் திரண்டு வருவார்கள். அன்று பொன்னியின் தாயும் தந்தையும் சந்தைக்கு சென்றனர். மாலையாகியும் திரும்பவில்லை. இருள் பரவியது. பொன்னியின் அண்ணனும் அக்கா வள்ளியும் இரவு பாடசாலைக்கு புறப்பட்டார்கள். பொன்னி மட்டும் வீட்டில் தனியாக இருந்தாள். அப்போது ஒரு நடுத்தர வயது ஆள் மிதிவண்டியில் வந்து இறங்கினான். அம்மா அம்மா, வீட்டில் யார் இருக்கிறது என்று கத்தினான். உள்ளே இருந்த பொன்னி வெளியே வந்தாள். நீ காளிமுத்து மகளா? உன் அப்பா ஊருக்கு வெளியே இருக்கும் பெரிய சாலையில் அடிபட்டு விழுந்து கிடக்கிறார். யாரையாவது அழைத்து வர சொன்னார். ஐயோ, என் அப்பாவுக்கு என்ன ஆயிற்று என்று பதறினாள் பொன்னி. அடி லேசாகத்தான் இருக்கிறது. மாட்டு வண்டியிலிருந்து விழுந்து விட்டார். நடக்க முடியவில்லை. நீ வந்தால் அவரை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு போகலாம் என்றான் வந்தவன். உடனே கதவை மூடிக்கொண்டு ஓடினாள்.
உடனே கதவை மூடிக்கொண்டு ஓடினாள். அவன் அவளை மிதிவண்டியின் பின்னால் உட்கார வைத்து கொண்டே இருட்டில் வேகமாக போனான். நீண்ட நேரம் மிதிவண்டி போய்கொண்டே இருந்தது. இருளில் வண்டி எங்கே போகிறது என்பதை அவளால் உணர முடியவில்லை. எங்கே போகிறீர்கள் என்று கத்தினாள். பேசாமல் வா என்று அதட்டினான். இப்போது வண்டியை நிறுத்துகிறாயா இல்லையா என்று கத்தினாள். அவன் நிறுத்தாமல் போய்கொண்டே இருந்தான். அவன் 2 கைகளையும் பிடித்து உலுக்கினாள். மிதிவண்டியை அப்படி இப்படியும் ஆடியது. அவன் கழுத்தை பிடித்து அழுத்தத் தொடங்கினாள். அப்போது அவன் பயந்து மிதிவண்டியை நிறுத்தினான். நீ என்ன பெண்ணா பேயா? என் கழுத்தை பிடித்து அழுத்தி கொன்றுவிட பார்க்கிறாயா? நீ என்ன மனிதனா அரக்கனா? என் அப்பா அடிபட்டு கிடக்கிறார் என்று சொல்லி என்னை எங்கே அழைத்து போகிறாய்? இதோ பக்கத்தில் ஒரு குடிசை இருக்கிறது. அங்கே கொண்டு போய் உன்னை தங்க வைக்கப் போகிறேன். எதற்காக என்று கோபத்தோடு கேட்டான். காரணம் சொல்ல எனக்கு தெரியாது. நீ பேசாமல் நான் சொல்கிறபடி கேள். 3 நாள் பொறுத்து நானே உன்னை வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன். முடியாது முடியாது, நான் இப்போதே என் வீட்டிற்கு போக வேண்டும். என்னை காணாமல் என் பெற்றோர்கள் என்னை தேடுவார்கள். அப்படியா? சரி, கொண்டு போய் விடுகிறேன். மிதிவண்டியில் உட்கார்ந்து கொள் என்று சொல்லி அவளை ஏற்றி கொண்டான். மிதிவண்டி வேகமாக போனது. சிறிது தூரம் போய் நின்றது. அங்கு எதிரே ஒரு குடிசை இருந்தது. இறங்கி வா என்று அழைத்தான். இது என் வீடு இல்லை, இங்கே நான் இறங்க மாட்டேன். என் வீட்டில் கொண்டு போய் விடு என்று கத்தினாள். அந்த ஆள் அவளை ஓங்கி அறைந்தான். அடி தாங்க முடியாமல் அவள் மயங்கி வீழ்ந்தாள். அவளை அப்படியே தூக்கி கொண்டு போய் குடிசையில் கிடத்தினான். சந்தைக்கு சென்ற தாயும் தந்தையும் திரும்பி வீட்டுக்கு வந்தனர். கதவு மூடியிருந்ததை கண்டனர். ஏன் மூடியிருக்கிறது என்று திகைத்தனர். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தனர். வீட்டில் யாரும் இல்லை. காளிமுத்துவுக்கு கோபம் வந்தது. இந்த பொண்ணு மறுபடியும் இரவு பாடசாலைக்கு போய்விட்டால் பார்த்தாயா என்று மனைவியிடம் கேட்டார். அவள் அப்படி போயிருக்க மாட்டாள். பக்கத்து வீட்டில் இருக்கிறாளா என்று பார்க்கிறேன் என்று சொல்லி சென்றாள் செல்லம்மா. பக்கத்து வீட்டில் பார்த்தாள், எதிர் வீட்டில் பார்த்தாள். எங்கு பார்த்தும் பொண்ணு இல்லை. திரும்பி வீட்டுக்குள் வந்து நுழைந்தாள். நான் சொல்கிறேன், அவள் இரவு பாடசாலைக்கு தான் போயிருக்கிறாள். நான் இப்போது நேராக அங்கே போகிறேன். ஒரு அறை கொடுத்து அவளை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கோபத்தோடு நடந்தார் காளிமுத்து. இரவு பாடசாலையில் வெற்றிமுரசு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தான். அங்கே கோபத்தோடு போய் நின்றார் காளிமுத்து. அவரை பார்த்ததும் வெற்றிமுரசுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் பக்கத்தில் வந்து நின்றான். எங்கே அந்த அடங்காப்பிடாரி பொன்னி? இங்கே வரவில்லையே அப்பா. இங்கே வராமல் எங்கே ஒழிந்தாள்? நன்றாக தேடிப்பார். பொன்னி பொன்னி என்று கூப்பிட்டான் வெற்றிமுரசு. பொன்னி வரவில்லை அண்ணா, அவள் வீட்டில் இருக்கிறாள் என்று குரல் கொடுத்தாள் வள்ளி. வள்ளி, நீ எழுந்து வா என்று கூப்பிட்டார் தந்தை. வள்ளி எழுந்து வந்தாள். காளிமுத்து தன் மகன் பக்கம் திரும்பினார். உன் தங்கை பொன்னியை வீட்டில் காணவில்லை என்று சொல்லிவிட்டு வள்ளியை அழைத்து கொண்டு நடந்தார். வெற்றிமுரசுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தங்கை எங்கே போயிருப்பாள் என்று சிந்தித்தான். அப்பாவுக்கு பின்னால் நடந்து செல்லும் வள்ளிக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. பொன்னி எங்கே போயிருப்பாள் என்று அப்பாவை மெல்ல கேட்டாள். நீ வீட்டில் இருந்தால் அவள் போயிருப்பாளா? நீ உன் விருப்பத்துக்கு போனாய், அவள் விருப்பத்திற்கு போனாள். நானும் என் விருப்பத்திற்கு போக வேண்டியதுதான். தந்தையின் கோபத்தை உணர்ந்து மேலே பேசுவதற்கு தயங்கினாள். இருவரும் பேசாமல் வீடு வந்து சேர்ந்தனர். இருவரும் படியேறியதும் தாய் ஆவலோடு கேட்டாள், பொன்னி அங்கே இருந்தாளா? பொன்னியும் இல்லை, கிண்ணியும் இல்லை என்று எரிச்சலோடு சொன்னார் காளிமுத்து. ஐயோ, என் மகளை காணவில்லையா? அவள் எங்கே போயிருப்பாள்? சொல்லாமல் எங்கும் போகக்கூடியவள் இல்லையே என்று சொல்லும்போதே தாய் செல்லம்மாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவளாக போயிருக்க மாட்டாள் என்று சொல்கிறாயா? அப்படியானால் அவளை யாராவது தூக்கி சென்று இருப்பார்களோ? அவளை யாரப்பா தூக்கி சென்று இருப்பார்கள்? தூக்கி செல்லக்கூடிய பகைவர்கள் நமக்கு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டாள் வள்ளி. எவரும் எந்த முடிவுக்கும் வர முடியாமல் குழப்பமான நிலையில் கண்ணீரோடு நின்றார்கள். சிறிது நேரத்தில் வெற்றிமுரசு அங்கே வந்தான். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, அதை தீர்த்து கொண்டேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா என்று கேட்டான் வெற்றிமுரசு. என்னப்பா உன் சந்தேகம் என்று கேட்டாள் தாய். கண்ணன் அவன் வீட்டில் இருக்கிறானா என்று பார்த்தேன். அவனும் அவன் தந்தையும் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றனர். அதனால் அவள் கண்ணனோடு போகவில்லை என்பது தெளிவாகிவிட்டது. அப்படியானால் அவள் யாரோடு போயிருப்பாள் என்று கேட்டார் தந்தை. அந்த கேள்விக்கு அங்கே யாருக்கும் பதில் சொல்ல முடியவில்லை. சிறிது நேரம் அமைதி நிலவியது. வெற்றிமுரசால் அந்த அமைதியை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் கையும் காலும் துடித்தன. எனக்கு வேலை எங்கே, வேலை எங்கே என்று ஒவ்வொரு உறுப்பும் அவனை உலுக்கி எடுத்தது. இப்போது என்ன செய்யலாம் அப்பா? காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கலாமா? என் மகள் ஓடி போய்விட்டாள் என்பதை நானே சொல்லிக் கொள்ள வேண்டுமா? ஓடி போய்விட்டாள் என்று எப்படி நீங்கள் முடிவு செய்யலாம்? நம்மை பொறுத்தவரை அவள் காணவில்லை, அப்படித்தானே என்று கேட்டான் வெற்றிமுரசு. கண்ணனை கடிதம் எழுத வைத்தாள். அதேபோல் இன்னொரு கண்ணனை தன்னை கட்டி கொண்டு போகச் சொல்லி இருந்தால். நம் மகள் அப்படிப்பட்டவள் இல்லை. அந்த கதிரேசன் வந்து நம் வீட்டில் சண்டை போட்டதிலிருந்தே நீங்கள் அவளை வெறுக்க ஆரம்பித்துட்டீர்கள் என்று கோபத்தோடு சொன்னாள் செல்லம்மா. அவளாக எங்கும் போயிருக்க முடியாதப்பா. யாராவது அவளை கூட்டி கொண்டு போயிருக்க வேண்டும். கூட்டி கொண்டு போனவர்கள் கட்டாயப்படுத்தி கூட்டி கொண்டு போயிருப்பார்களோ என்பது என் சந்தேகம். இவள் என்ன சின்ன குழந்தையா? 2 நாள் பொறுப்பார்க்கலாம் என்றார் தந்தை. அவளுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் என்னப்பா செய்வது? யார் அவளுக்கு தீங்கு செய்து விடுவார்கள்?
அது தெரியாததால் தானே காவல் நிலையத்திற்கு போக வேண்டும் என்கிறேன் என்றான் வெற்றிமுரசு. காவல் நிலையத்திற்கு போய் சொல்லிவிட்டால் உடனே கண்டுபிடித்து கொடுத்து விடுவார்களா? கண்டுபிடித்தாலும் பிடிக்கலாம் இல்லையா அப்பா என்றான் மகன். மகன் சொல்வது சரி என்று பட்டது. தாயும் சொன்னாள், அண்ணன் சொல்வதுதான் நல்ல வழி அப்பா. உடனே இருவரும் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுங்கள் என்றாள் வள்ளி. தந்தையும் மகனும் புறப்பட்டார்கள். இரவே காவல் நிலையம் சென்று புகார் எழுதி கொடுத்துவிட்டு வந்தார்கள். பொழுது விடிந்ததும் காவலர்கள் ஊரில் வந்து விசாரித்தார்கள். காளிமுத்து மகள் பொன்னி காணவில்லை என்ற செய்தி ஊர் முழுவதும் பரவியது. சிலர் இறக்கப்பட்டார்கள். சிலர் வெற்றிமுரசுக்கு சரியான மூக்கறுப்பு என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். வெற்றிமுரசின் தங்கை ஓடி போய்விட்டாள். யாரை இழுத்து கொண்டு போனால் உனக்கு தெரியுமா என்று ஒரு சிலர் பேசிக்கொண்டார்கள். கண்ணன் பொன்னி காணவில்லை என்பதை கேட்டு புழுவாய் துடித்தான். வெற்றிமுரசு தாங்க முடியாத வேதனையோடு உலவினான். காளிமுத்து தலையை குனிந்து கொண்டே நடந்தார். தாய் செல்லம்மா தண்ணீர் கூட குடிக்காமல் புலம்பிக் கொண்டிருந்தாள். வள்ளி கூட பிறந்த தங்கையை காணாமல் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தாள். 3 நாள் கழிந்தது. 4வது நாள் விடியற்காலையில் பொன்னி வீட்டு கதவை தட்டினாள். கதவை திறந்த பார்த்த தாய் மகளே என்று அவளை கட்டி அணைத்து கொண்டாள். பொன்னி அழுதாள். அவள் கண்ணீரை துடைத்தபடி உள்ளே அழைத்து போனாள். தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எழுந்து உட்கார்ந்தார்கள். பொன்னி நடந்த செய்திகளை ஒன்று விடாமல் ஆரம்பத்தில் இருந்து சொன்னாள். ஒரு குடிசையில் கொண்டு போய் அந்த பாவி என்னை வைத்து விட்டான். 3 நாளும் நான் அங்கேதான் இருந்தேன். எனக்கு வேலை தவறாமல் உணவு கொண்டு வந்து கொடுத்தான். நான் தொட்டு கூட பார்க்கவில்லை. தண்ணீரை குடித்து கொண்டு அழுது கொண்டே இருந்தேன். ஏன் என்னை இப்படி வதைக்கிறாய் என்று அந்த ஆளை கேட்டேன். என்னால் உனக்கு கெடுதல் ஒன்றும் ஏற்படாது. ஊரில் உன்னை ஓடிப்போனோல் என்று எல்லோரும் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் இப்படி உன்னை கொண்டு வந்து மறைமுகமாக வைத்திருக்கிறேன் என்றான். யார் அந்த அரக்கன் என்று கோபத்தோடு கேட்டான் வெற்றிமுரசு. அவன் யார் என்றே எனக்கு தெரியவில்லை அண்ணா. நம் ஊரில் பார்த்த முகமாகவும் இல்லை. எப்படி நீ அவனிடம் இருந்து தப்பித்து வந்தாய் என்று கேட்டார் தந்தை. அவனே என்னை எழுப்பி மிதிவண்டியில் உட்கார வைத்து நம் வீட்டு வாசலில் கொண்டு வந்து விட்டான் என்றாள் அவள். அந்த ஆள் எப்படி இருந்தான் என்று கேட்டான் வெற்றிமுரசு. கருத்த நிறம், உயரமான தோற்றம், அம்மை வடுக்கள் நிறைந்த முகம், நடுத்தர வயது, பலம் உள்ள பருமனான உடம்பு. அதற்கு மேல் அவளுக்கு சொல்ல தெரியவில்லை. இதை இப்போதே காவல் நிலையத்தில் போய் தெரிவிப்போம். அவனை கண்டுபிடித்து அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்க செய்வோம் என்று குதித்தான் வெற்றிமுரசு. சரி பொழுது விடியட்டும் என்றார் தந்தை. அத்தியாயம் 11. நன்மை செய்தவருக்கு பரிசு. தங்கையை கடத்தி கொண்டு போனவன் யார் என்பதை காவல் நிலையத்தில் சொல்லியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த வருத்தமும் சோர்வும் வெற்றிமுரசை மிகவும் தாக்கின. இருந்தாலும் தான் கொண்ட கடமையை நிறைவேற்றுவதில் முனைந்து நின்றான். அவனோடு 10 பேர்களும் அரும்பாடு பட்டனர். கவனிக்கப்படாத நிலத்தை நெல் விளையும் நிலமாக்க முயன்றான். தண்ணீருக்கு புதிய கிணறு வெட்டலாமா என்று சிந்தித்தான். பழைய கிணற்றில் தண்ணீர் இல்லை. அதை ஆழப்படுத்தலாம் என்று பார்த்தால் அது சிறிய கிணறாக இருந்தது. தண்ணீர் வாய்ப்பு இல்லாத காரணத்தினாலே இதுவரை அந்த நிலம் கவனிக்கப்படாமல் இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். புதிய கிணறு வெட்டுவதற்கு நிறைய பணம் தேவைப்படுமே என்று கலங்கி கொண்டே இருந்தான் வெற்றிமுரசு. அதே நேரத்தில் தான் தாமரை எழுதிய கடிதம் அவன் வீட்டுக்கு வந்து இருந்தது. அதை வாங்கி பிரித்தாள் வள்ளி. என்னம்மா கடிதம்? யார் எழுதியிருக்கிறார்கள் என்று கேட்டாள் தாய். அண்ணனுக்கு வந்திருக்கிறது அம்மா. யார் எழுதியிருக்கிறார்கள்? படி பார்க்கலாம். வள்ளி கடிதம் முழுவதையும் படித்தாள். இந்த காலத்தில் பிள்ளைகள் படிக்க அனுப்பினால் இப்படிதான் ஏதாவது வம்பு வைத்து விடுகிறார்கள். இவள் உங்கள் அண்ணாவை விரும்புகிறாள் போல் இருக்கிறது. இதையெல்லாம் கேட்டால் உங்க அப்பா மிகவும் வருத்தப்படுவார் என்று வருத்தத்தோடு சொன்னாள் தாய் செல்லம்மா. அப்போது வெற்றிமுரசு வீட்டுக்குள் வந்து நுழைந்தான். அவனுக்கு வந்த கடிதத்தை வள்ளி எடுத்து கொடுத்தாள். அதை படித்து பார்த்துவிட்டு மடித்து வைத்து கொண்டான். வேறு யாரும் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை. அவனும் ஒன்றும் பேசவில்லை. தாமரையை நினைத்து பார்க்கவே நேரம் இல்லாதவனாக இருந்தான். கடமையே பெரிதாக வாழ்கிறவனுக்கு காதலை பற்றிய கவலையே தோன்றவில்லை. தாமரையின் நிலையை நினைத்து பார்த்தான். ஒரு பெரிய அதிகாரியின் மகள் தன்னை ஏன் காதலிக்க வேண்டும்? தன்னால் அவள் பெரிய உயர்வுகளை காண முடியுமா? அந்தஸ்து பார்த்து படோபத்தில் மயங்கிறவர்களுக்கு எளிய வாழ்வு வாழும் கிராமத்தானே மதிக்கும் உணர்வு எங்கே வரப்போகிறது? அவள் தந்தை எப்படி ஒப்புக்கொள்வார் என்றெல்லாம் வெற்றிமுரசு எண்ணி எண்ணி பார்த்தான். வரும்படி எழுதியிருக்கிறாளே, பெரிய பொறுப்பை ஊரிலே கடமையாக எடுத்து கொண்டிருக்கிறேனே, அதை நிறைவேற்றாமல் எப்படி ஊரை விட்டு போக முடியும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். சில நாள் கழிந்தன. ஒரு நாள் காலை அவன் வீட்டு வாசலில் பணக்காரன் சிங்காரம் வந்து நின்றான். 40 வயது மதிக்கத்தக்க அவன் பட்டு வேஷ்டில் சில்கி ஜிபாவுமாக வந்து நின்றான். நெற்றில் திருநீரும் குங்கும போட்டும் நிறைந்திருந்தது. வாய் நிறைய வெற்றிலைச்சாறு குழந்தது. என்னடா கண்ணு, உன்னை தேடித்தான் வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்து உட்கார்ந்தான். ஐயா, சொல்லி அனுப்பியிருந்தால் நானே வந்து இருப்பேனே என்று சொல்லி எழுந்து நின்றான். ஏதோ அந்த அளவாவது மரியாதை வைத்து இருக்கிறாயே, மகிழ்ச்சி. நீ ஏண்டா அந்த பாழ் நிலத்தை எடுத்துக்கொண்டு அவதிப்படுகிறாய்? பேசாமல் என்னிடம் விட்டுவிடு. நான் திரைப்பட கொட்டகை கட்டிக்கொள்கிறேன். நீ படித்தவனாக இருப்பதால் உனக்கு அந்த கொட்டகையை நிர்வாகம் நடத்தும் வேலையை போட்டு தருகிறேன் என்றான்.
வெற்றிமுரசு சிரித்தான். என்னடா கண்ணு சிரிக்கிறாய்? என் பேச்சை கேட்டால் நீ செழிப்பாக இருக்கலாம், இல்லாவிட்டால் சீரழிந்து போக வேண்டியதுதான். நீ படித்தவன், நான் உனக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை. வெற்றிமுரசு பேசாமல் இருந்தான். என்னடா பேசாமல் இருக்கிறாய்? நான் சொல்லுகிறபடி செய், அதுதான் உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. நாளைக்கே நிலத்தை என்னிடம் ஒப்படைத்து விடு. வெற்றிமுரசு தலையை குனிந்து கொண்டு நின்றான். பேசாமல் இருந்தா என்னடா அர்த்தம்? நான் சொல்கிறபடி செய்ய முடியுமா முடியாதா என்று கோபத்தோடு கேட்டான் சிங்காரம். ஐயா, கோபித்து கொள்ளக்கூடாது. என்னோடு வேலை செய்யும் 10 பேருக்கும் உறுதி கொடுத்திருக்கிறேன். அந்த நிலத்தை நல்ல விளைநிலமாக ஆக்கலாம் என்று திட்டமிட்டு இருக்கிறோம். அப்படி என்றால் முடியாது என்று சொல்கிறாயா? என்னிடம் முடியாது என்று சொல்லும் முதல் மனிதன் நீதாண்டா. உனக்கு முடிவு நெருங்கிவிட்டது, நான் வருகிறேன் என்று கூறி கோபத்தோடு எழுந்து வெளியே போனான். ஏண்டா இப்படி ஊரை பகைத்து கொள்கிறாய் என்று கேட்டாள் தாய். இத்தனை காலம் அந்த நிலம் பாழாகத்தானே கிடந்தது. அப்போது இவர் திரைப்பட கொட்டகை கட்டுவதை யார் தடுத்தார்கள்? வேலை இல்லாதவர்கள் எல்லாம் சேர்ந்து முன்னுக்கு வர வேண்டும் என்றெண்ணி பாடுபடும் போது அதை வந்து தடுக்கிறானே, இது நியாயமா அம்மா? மகனே, பணம் இருப்பவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பது நல்லது. நீயோ பணம் இல்லாதவன், அவர்களை எதிர்க்க கூடாது. நான் யாரையும் எதிர்க்கவில்லை, என் வழியிலே நான் செல்கிறேன், என் கடமையை நான் செய்கிறேன் அம்மா என்றான் வெற்றிமுரசு. தாய் ஆனமட்டும் சொல்லி பார்த்தால் அவன் கேட்பதாக இல்லை. தந்தையின் காதுக்கு இந்த செய்தி தெரிந்தது. அவரும் அவனை தடுத்தார். வெற்றிமுரசு யார் பேச்சையும் ஏற்கவில்லை. 2 நாள் கழிந்தது. வெற்றிமுரசோடு வேலை செய்யும் இருசனும் முனியனும் காவலர்களால் கைது செய்யப்பட்டனர். அதற்கு சிறிது நேரம் கழித்து வெற்றிமுரசையும் கைது செய்ய காவலர்கள் அவன் வீட்டிற்கு போனார்கள். உன்னை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வரும்படி உத்தரவு என்றார் ஒரு காவலர். வெற்றிமுரசுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. எதற்காக என்னை கைது செய்கிறீர்கள்? எங்களுக்கு தெரியாது, நீங்கள் காவல் நிலையத்தில் வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார். என்னப்பா மகனே இது என்று தாய் பதறினாள். உள்ளே இருந்து தந்தை வந்தார். என் மகன் என்ன தவறு செய்தான்? எதற்காக அவனை கைது செய்கிறீர்கள்? நீங்கள் அங்கே வந்து கேட்டுக்கொள்கள் என்றார் காவலர். தாயை சமாதானப்படுத்திவிட்டு வெற்றிமுரசு புறப்பட்டான். அவனோடு தந்தையும் சென்றார். காவல் நிலையத்திற்கு போனதும் ஆய்வாளர் அவன் கைது செய்யப்பட்ட காரணத்தை விளக்கினார். சிங்காரம் என்பவரின் வீட்டில் இருந்து இருசனும் முனியனும் நகைகளை திருடி இருக்கிறார்கள். அவர்களுடைய குடிசை வீட்டிலிருந்து நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவர்கள் திருடுவதற்கு நீதான் தூண்டியிருக்கிறாய் என்று தெரிந்தது. அதனால் தான் உன்னை கைது செய்திருக்கிறோம். இருசனும் முனியனும் நகைகளை திருடினார்களா? இல்லை இல்லை, நாங்கள் திருடவே இல்லை. யாரோ எங்கள் வீட்டில் கொண்டு வந்து மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று இருசனும் முனியனும் அங்கே நின்று கொண்டு கத்தினார்கள். இப்படி யாரும் இங்கே கத்தக்கூடாது என்று அதட்டினார் ஆய்வாளர். ஐயா, இவர்கள் திருடக்கூடியவர்கள் இல்லை. நானும் இவர்களை திருடுவதற்கு தூண்டவில்லை. சிங்காரம் எங்கள் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து இருக்கிறார் என்றான் வெற்றிமுரசு. எங்களுக்கு தெரியாது, நீ இப்போது கைது செய்யப்பட்டு இருக்கிற. ஐயா, என் மகனை ஜாமீனில் அழைத்து செல்கிறேன், என்னை அனுமதிகள் என்று கேட்டார் வெற்றிமுரசின் தந்தை காளிமுத்து. இவர்களை ஜாமீனில் அனுமதிக்க முடியாது. பல 1000 ரூபாய் மதிப்புள்ள நகைகளை திருடிய குற்றமும் திருடுவதற்கு தூண்டிய குற்றமும் இவர்கள் மேல் உள்ளன. காளிமுத்து எவ்வளவு கெஞ்சி கேட்டும் மகனை ஜாமீனில் அழைத்துச் செல்ல முடியவில்லை. வெற்றிமுரசு கைது செய்யப்பட்டு கம்பிகளுக்கு பின்னால் வைக்கப்பட்டான். இருசனும் முனியனும் அவ்வாறே வைக்கப்பெற்றனர். காளிமுத்து வருத்தத்தோடு வீடு திரும்பினார். வெற்றிமுரசு கைது செய்யப்பட்ட செய்தி ஊர் முழுவதும் பரவியது. சிங்காரம் வீட்டு நகைகளை திருடுவதற்கு வெற்றிமுரசு ஒரு நாளும் தூண்டுதலாக இருந்திருக்க மாட்டான் என்று சிலர் பேசிக்கொண்டனர். இருந்தாலும் இருக்கலாம், இந்த காலத்தில் யாரை நம்ப முடியும் என்று சிலர் பேசிக்கொண்டனர். வெற்றிமுரசு வகையாக மாட்டிக்கொண்டான், இதோடு அவன் தொலைந்தான் என்று சிலர் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வெற்றிமுரசின் வீட்டில் அவன் தாய் அழுது கொண்டு இருந்தாள். அவன் தங்கையர் இருவரும் அழுது கொண்டு இருந்தனர். அவன் தந்தை வாடிய முகத்தோடு இருந்தார். அண்ணன் இந்த ஊருக்கு உண்மையாக உழைத்தார். அவர் மனம் அறிந்து ஒரு குற்றமும் செய்யவில்லையே. அவர் செய்தது எல்லாம் நன்மையே. நன்மை செய்தவருக்கு இப்படியா பரிசு தருவது என்று புலம்பினாள் வள்ளி. வெற்றிமுரசோடு பாழ்நிலத்தில் உழைத்தவர்கள் பயந்தார்கள். துணிச்சல் மிக்க வெற்றிமுரசை கம்பிகளுக்கு பின்னால் போய்விட்டானே. செய்யாத குற்றத்திற்காக இருசனும் முனினும் கைது செய்யப்பட்டு விட்டார்களே. நம் கெதி என்னவாகுமோ என்று எண்ணி கலங்கினார்கள். சிங்காரம் மகிழ்ச்சியாக இருந்தான். இனிமேல் வெற்றிமுரசு வெறும் முரசாக போய்விடுவான் என்று நினைத்தான். பாழ்நிலத்தில் கம்பீரமாக திரைப்பட கொட்டகை எழுந்து நிற்பது போல் கனவு காணத் தொடங்கி. வெற்றிமுரசின் தாயும் தங்கைகளும் நீர் வழிந்த கண்களோடு அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு எதிரே தந்தை காளிமுத்து தலையை குனிந்து கொண்டு சோகமே உருவாய் அமர்ந்திருந்தார். வெற்றிமுரசு வீடு இதுதானே? குயில் போன்ற குரல் அவர்களை நிமிர்ந்து பார்க்க வைத்தது. யார் இந்த இளம்பெண் என்று அவர்கள் உள்ளத்தில் கேள்வி பிறந்தது. நான் சென்னையிலிருந்து வருகிறேன். என் பெயர் தாமரை. நான் அவரோடு கல்லூரியில் படித்தவள். அவருக்கு ஒரு வேலை காலி இருக்கிறது. அவர் உடனே வந்தால் அவருக்கு அந்த வேலையை நான் வாங்கி தருவேன். வாசல் நின்று கொண்டே சொன்னாள். தாயும் தங்கைகளும் அவளை புரிந்து கொண்டனர். ஒரு வாரத்திற்கு முன்பு வந்த கடிதத்தை எழுதியவள் இவள்தான் என்று உணர்ந்து கொண்டனர். அங்கே சிறிது நேரம் அமைதி நிலவியது. காளிமுத்துக்கு சென்னையில் இருந்து வந்தவளை உட்கார கூட சொல்லவில்லையே என்று தோன்றியது. உள்ளே வாமா, வந்து உட்கார் என்று அழைத்து
அங்கே ஏதோ ஒரு துன்பமான சூழ்நிலை உலவுவதை தாமரை புரிந்து கொண்டாள். நீங்கள் தான் அவர் தந்தையா? வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. அவர் வெளியே போயிருக்கிறாரா? அவனுக்காக நீ சென்னையிலிருந்து வந்து இருக்கிறாய். இந்த நேரத்தில் அவன் உன்னை பார்க்க கூட முடியாதவனாக ஆகிவிட்டான் என்று வருத்தமாக சொன்னார் தந்தை. ஏன், எங்கே போயிருக்கிறார்? யாரும் பேசவில்லை. ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? அவருக்கு என்ன ஆயிற்று என்று பதறினாள் தாமரை. நீ ஏனம்மா பதறுகிறாய்? நாங்கள் பதற வேண்டியவர்கள். நான் அவரோடு பழகி இருக்கிறேன். நல்லவர், நல்ல பண்புகள் உடையவர், சிறந்த அறிவாற்றலும் கொண்டவர். அப்படிப்பட்டவருக்கு என்ன ஆயிற்று என்று நான் பதறுவதில் என்ன தவறு என்று கேட்டாள் தாமரை. செய்யாத குற்றத்திற்காக இப்போது காவல் நிலையத்தில் இருக்கிறார் என்று அழுத குரலில் சொன்னாள் வள்ளி. அப்படியா? ஏன் அப்படிப்பட்ட நிலை வந்தது? யார் அவருக்கு கொடுமை செய்தார்கள்? தாமரையின் கேள்விக்கு விளக்கமாக விடை சொன்னார் காளிமுத்து. அவன் அந்த ஊரில் செய்து வரும் பணிகளை விவரித்தார். அவனுக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகளை சொன்னார். அதன் காரணமாகவே இந்த தொல்லை நேர்ந்ததென்றும் ஜாமீனில் வெளியே அழைத்து வரவும் முடியவில்லை என்று சொல்லி மிகவும் வருந்தார். உடனே தாமரை எழுந்தாள். காவல் நிலையம் எங்கே இருக்கிறது? என்னோடு வந்து காட்டுங்கள். இன்று காலையில் தானே அவர் கைது செய்யப்பட்டார். இருக்கட்டும், நான் அவரை ஜாமீனில் அழைத்து வருகிறேன் என்று படபடவென்று பேசினார். அவள் பேசியது எல்லோருக்கும் வியப்பை அளித்தது. நீ என்னம்மா சொல்கிறாய்? நான் அவனுடைய தந்தை, இந்த ஊரைச் சேர்ந்தவன். நான் கேட்டே அவனை ஜாமீனில் அனுப்பவில்லை. நீ கேட்டால் எப்படி அனுப்புவார்கள்? நீ யார் என்று அவர்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த சந்தேகங்கள் எல்லாம் வேண்டாம். பேசாமல் என்னோடு வாருங்கள், என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து நடந்தாள். தாயும் தங்கைகளும் அவளை வியப்போடு பார்த்து கொண்டு நின்றனர். காளிமுத்து அவள் பின்னால் நடந்தார். இருவரும் காவல் நிலையத்திற்கு சென்றனர். காவல் நிலையத்தின் ஆய்வாளரிடம் சென்று தாமரை பேசினார். தான் யார் என்பதை, பெரிய பதவியில் இருக்கும் தன் தந்தையின் பெயரை சொல்லி தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். அவள் தந்தையின் பதவியும் பெயரையும் கேட்டதும் ஆய்வாளர் அவளை அமரும்படி தெரிவித்து அவளுக்கு மரியாதை கொடுத்தார். அவள் சொல்வதை பொறுமையுடன் கேட்டார். அவள் வெற்றி முரசு நல்ல பண்புகளை எடுத்துரைத்தாள். தகாத செயல்களில் ஈடுபடக்கூடிய அளவு தாழ்ந்தவன் இல்லை என்று உறுதியாக தெரிவித்தாள். அவனுக்கு ஒரு நல்ல வேலை சென்னையில் காத்திருப்பதாகவும் அதற்காகவே தான் அவனை அழைத்து போக வந்ததாகவும் கூறினாள். ஆய்வாளர் அவனை வெளியே அனுப்புவதற்கு தயங்கினார். தானே ஜாமீன் கொடுப்பதாக அவள் முன்வந்தபோது அவரால் மறுக்க முடியவில்லை. ஒப்புக்கொண்டு வெற்றி முரசை வெளியே அனுப்பி வைத்தார். காளிமுத்துவுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஒரு பெரிய பதவியில் இருக்கும் அதிகாரியின் மகள் தன் மகனுக்காக முன்வந்து ஜாமீன் கொடுத்தது அவரால் நம்ப முடியாத அதிசயமாக இருந்தது. இருவரையும் அழைத்து கொண்டு வீதியில் நடந்தார் காளிமுத்து. அவர்களை பார்த்த ஊராரும் வியப்படைந்தார்கள். காலையில் வெளியே அனுப்ப மறுத்தவர்கள் இப்போது அனுப்பிவிட்டார்களே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். மூவரும் வீட்டுக்குள் சென்று நுழைந்தபோது தாய் செல்லம்மாவுக்கும் பொன்னிக்கும் வள்ளிக்கும் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மூவரும் தாமரை அன்புடன் வரவேற்று உபசரிக்க தொடங்கினர். அவளுக்கு விருந்து நடத்துவதற்காக சமையலறையில் வேகமாக வேலைகள் நடந்தன. காளிமுத்து வெளியே சென்றார். வெற்றிமுரசும் தாமரையும் பேசிக் கொண்டிருந்தார்கள். நல்ல சமயத்தில் நீ வந்தாய் தாமரை. இல்லாவிட்டால் இவர்கள் என்னை எளிதில் வெளியே அனுப்பி இருக்க மாட்டார்கள். உங்களுக்கு உதவி செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ எப்படி திடீரென்று வந்தாய்? உங்களுக்கு ஒரு தொழிற்சாலையில் நல்ல வேலை ஒன்று பார்த்து வைத்திருக்கிறேன். உங்களை அழைத்து போவதற்காக தான் வந்தேன். முன்பு அனுப்பிய கடிதமும் வந்தது. எனக்கு பதில் எழுதுவதற்கூட நேரம் இல்லாமல் போய்விட்டது. நான் ஒருத்தர் உங்களுக்காக காத்திருக்கிறேன் என்பதையே மறந்து விட்டீர்கள். நினைவு இருந்தால் கடிதம் எழுதாமல் இருந்து இருப்பீர்களா? வருத்தப்படாதே தாமரை. நான் இந்த ஊரில் ஏற்றுக்கொண்ட பணிகள் அப்படி. உன் நினைவு என்றும் என் உள்ளத்தில் பசுமையாக இருக்கிறது. இப்போதே நீங்கள் சென்னைக்கு புறப்பட வேண்டும். எப்படி முடியும் தாமரை? பாழ நிலத்தை பயிரிடும் முயற்சியில் வெற்றி பெற்ற பிறகே நான் இந்த ஊரை விட்டு புறப்பட முடியும். இதை நான் ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டுள்ளேன். இந்த பொறுப்பை ஊரில் யாரிடமாவது விட்டுவிட்டு வரக்கூடாதா? யாரிடம் பொறுப்பை ஒப்படைப்பேன்? நான் தான் இங்கே பலரை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். எல்லோரும் என்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தவிர ஒருவரும் பணிகளில் பங்கு கொள்ள வரவில்லை. ஊர் வம்பையெல்லாம் ஏன் தான் இப்படி உங்கள் தலையில் வாரி போட்டுக் கொள்கிறீர்கள்? இது ஊர் வம்பு இல்லை தாமரை. வாழ முடியாத சில பேரின் வாழ்வு இதிலே அடங்கி இருக்கிறது. பல பேருக்கு வேலை கொடுத்து அந்த வேலையின் மூலம் நல்ல வாழ்வு கொடுக்க வேண்டும் என்றுதான் போராடி கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊதியத்தில் ஒரு வேலை கொண்டு வந்திருக்கிறேன். அதை உதறி தள்ளுகிறீர்களே, இது நியாயமா? ஊரார் வாழ்வை நினைக்கிறீர்கள், உங்கள் வாழ்வை நினைத்தீர்களா? உங்களை நம்பி இருக்கும் என் வாழ்வை நினைத்தீர்களா? தன்னை பற்றி நினைப்பவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். ஊரை பற்றி நினைப்பவர்கள் தான் குறைவாக இருக்கிறார்கள். அந்த குறைந்த பேர்களில் நான் ஒருவனாக இருக்கிறேன். என்னையும் உன் பக்கம் இழுப்பது நியாயம்தானா தாமரை என்று கெஞ்சும் பார்வையை அவள் பக்கம் வீசினான் வெற்றி முரசு. உங்களை எனக்கு சொந்தமாக ஆக்கி கொள்ள துடிக்கிறேன். நீங்களோ நான் ஊருக்குத்தான் சொந்தமாக இருப்பேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறீர்கள். சிறிது காலம் போகட்டும், நான் மீண்டும் சென்னைக்கு வருகிறேன். நீ சொல்லுகிற அந்த வேலையை ஏற்றுக்கொள்கிறேன். அது வரைக்கும் அந்த வேலை காத்திருக்குமா? என்னுடைய நண்பர்கள் செங்கதிர், ஒளிச்சுடர், அன்புமுடி, அறிவுக்கொடி ஆகியவர்கள் யாரைக்காவது ஒருவருக்கு அந்த வேலையை கொடுத்து விடேன். உங்களிடமும் என்னிடமும் வேலை கேட்கிற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஊரே அவர்களிடம் வேலை கொடுக்கிற நிலைக்கு உயர்ந்து இருக்கிறார்கள்.
அப்படியா என்று வியப்புடன் கேட்டான் வெற்றிமுரசு. உங்களை விட உங்கள் நண்பர்கள் நன்றாக முன்னேறி இருக்கிறார்கள். நற்பணி தொண்டர்களாக அவர்கள் அறிமுகமாகி நல்ல நல்ல பணிகளை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு வருவாயும் கிடைக்கிறது, நல்ல பெயரும் கிடைக்கிறது. எனக்கு கேட்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தாமரை. சில நாளுக்கு முன்பு அவர்களிடம் வேலைக்கு சேர்ந்த ஒருவன் தவறு செய்துவிட்டான். ஒரு வீட்டில் பெயிண்ட் அடிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. அங்கு பெயிண்ட் அடித்து கொண்டிருந்தவன் மேஜையின் மீது இருந்த விலை உயர்ந்த கடிகாரத்தை எடுத்து மறைத்து வைத்து கொண்டான். அப்படியா செய்தான்? வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பினான். திரும்பும் வழியில் தான் திருடிய கடிகாரத்தை தன் கையில் கட்டி அழகு பார்த்தான். எதிர்பாராத விதமாக அந்த வழியை வந்த செங்கதிர் இதை பார்த்து விட்டார். உனக்கு ஏதுடா இந்த கடிகாரம் என்று அவனை மிரட்டி உண்மையை வர வைத்தார். உடனே அவனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். சரியாக செய்தான் என் நண்பன். இதன் மூலம் நற்பணி தொண்டர்களுக்கு மேலும் மதிப்பு உயர்ந்திருக்குமே. அவர்களுக்கு நல்ல மதிப்பு, உண்மையாக உழைப்பவர்களுக்கு எப்போதும் நல்ல மதிப்பு இருக்கத்தானே செய்யும். உங்கள் நண்பர்கள் 4 முதலில் தொடங்கினார்கள். இப்போது அவர்களிடம் 10 பேருக்கு வேலை கொடுக்கும் அளவுக்கு அவர்கள் முன்னேறிவிட்டார். மாரப்பன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? அவர் எங்கே இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லையா? மாதம் தவறாமல் பணம் மட்டும் அனுப்பி கொண்டு இருக்கிறாராம். அவன் நல்லவன் தாமரை. அவன் ஏன் தன்னை பற்றி ஒன்றும் தெரிவிக்காமல் இருக்கிறான்? அதான் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. உங்களுக்கு மட்டும் என்ன, அவர் பெற்றோர்களுக்கே புரியாத புதிராக இருக்கிறது. அவன் தாய்தான் மிகவும் வருந்துவதாக ஒரு நாள் செங்கதிர் சொன்னார். பேசிக்கொண்டிருந்த அவர்களை வள்ளி சாப்பிடுவதற்கு அழைத்தாள். சுவையான விருந்து அவர்களுக்கு படைக்கப்பட்டது. விருந்தின் சுவையை விட தான் வெற்றிமுரசுக்கு உதவ நேர்ந்ததை சுவையான வாய்ப்பாக கருதினாள் தாமரை. வெற்றிமுரசு தாமரையை எதிர்பாரா வகையில் சந்திக்க நேர்ந்ததே பெரிய சுவையாக கருதினாள். உணவு முடிந்ததும் தாமரை அனைவரிடமும் விடை பெற்று புறப்படலானாள். அவளை வண்டி ஏற்றுவதற்காக வெற்றிமுரசு உடன் சென்றான். வண்டியில் ஏறுவதற்கு முன்பாக வெற்றிமுரசு செவியில் தாமரை மெதுவாக சொன்னாள், என் தந்தை எனக்கு திருமணம் செய்ய மிகவும் அவசரப்படுகிறார். எத்தனை நாள் தான் நான் தள்ளி போடுவேன்? நீங்கள் கொஞ்சம் உங்கள் பொதுநலத்தை தள்ளி போடுங்கள். எனக்காக சிறிதளவு தன்னலத்தையாவது கைப்பிடியுங்கள். அப்போதுதான் நான் உங்கள் கையை பிடிக்க முடியும்.